ஸ்ரீனிவாசன் சார், குறிப்பிட்டு மக்களுடைய நம்பிக்கை பெறதுக்கு இன்னும் அதிமுக தவறுது அப்படிங்கிற விஷயத்தை திரு அப்பாஸ் அவர்கள் குறிப்பிடுறாரு. உங்களுடைய பார்வை? ஒரு வலிமையான இயக்கமா அதிமுக, அதாவது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இயக்கம் அதிமுக. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசியலுக்காக பல்வேறு கருத்துக்களை இவங்க எடுத்து வைக்கிறாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கருப்பை பார்த்தா இன்னைக்கு பயப்படுது. நெறியாளர் கருப்பு சட்டை வேற போட்டிருக்கு. அப்ப கருப்புனாவே ஒரு கருப்புனாவே இன்னைக்கு நிறத்தை பார்த்தா கூட அஞ்சி ஓடுற நிலைமை இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கு. அதிமுக இறங்கி அடிக்குது. இப்ப காரணம் என்னன்னா வலிமையா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு தரைத்தளத்திலையும் பேரவையிலையும் இன்னைக்கு இறங்கி அதிமுக அடிக்குது. பதில் சொல்ல முடியாம திமுக இன்னைக்கு திணறதான் நம்ம பாக்குறோம். நீங்க முதலமைச்சர் அந்த அந்த பதிலுரையில என்ன அப்படியே பொய் மூட்டையா அவிழ்த்து விடுறாரு. நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. அப்ப அதிமுக காலத்துல அதிமுக ஆற்றிய அந்த பணியையும் திமுக ஆட்சியில இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு மாணவிக்கு கூட இன்றைக்கு பல்கலைக்கழக வளாகத்திலேயே பாதுகாப்பு இல்லாத சூழல் தானே இன்னைக்கு இருக்குது. அப்ப அந்த பெண்ணுக்கான நீதியை வாங்கி தருவது அதிமுக போராடுது. கருப்பு சட்டை போடுறாங்க. அந்த கருப்பு சட்டைக்கு யார் அந்த சார்ன்றத அந்த பொண்ணுடைய அந்த வாக்கு மூலம். அப்ப இன்னொரு குற்றவாளி இருக்கலாம் அப்படின்ற கருத்துல ஒரு எதிர்கட்சி அந்த பேரவையில அந்த குரலை வைக்கிறப்ப அப்ப அதெல்லாம் மழுங்கடிச்சு அரசியல லாவணி பாடுறாங்க. இன்னொரு பதாகையை வச்சுக்கிட்டு இவர் தான் அந்த சார்னு லாவணி பாடுறாங்க. புகார் கொடுத்த 20 மணி நேரத்துல கைது பண்ணிட்டோம், தேவையில்லாம ஒரு அரசியல் திசை திருப்பலா இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. முதலமைச்சர் சொன்ன எந்த கருத்துமே மக்களுக்கு உடன்பாடு இல்லை. தமிழ்நாட்டு மக்களை முழுக்க முழுக்க ஏமாற்றுகிறது திமுக. நீங்க நீட்டுக்கு முதலமைச்சர் சொல்றாரு அதிமுக காலத்துல என்ன, யாராவது ஏற்க முடியுமா அந்த கருத்தெல்லாம்? நீங்க கலை என்ன சொன்னா பாத்தீங்களா? அப்ப தேர்தல் பரப்புரையில என்ன சொன்னாங்க? அப்ப சாவி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஏமாற்றி வாக்குகள். ஏன் சார் இந்த சொற்ப இலக்கணத்துலதான் சார் அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதிமுக தன்னுடைய பலத்தை எந்த காலத்திலையும் ரிவைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது, புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது. அப்ப ஒரு எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவிற்கு இணையா வேற எந்த கட்சியும் சொல்ல முடியாது. இல்ல திமுக முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா காட்ட முடியும். பொள்ளாச்சி விஷயத்தோட ஒப்பிடுறாரு. பயப்படுதே திமுக. பொள்ளாச்சி விஷயத்தோட நாட்டு மக்களுக்கு தெரியுதா இல்லையா? பொள்ளாச்சி விஷயத்தோட ஒப்பிடுறாரு. அதே போல நீட் தொடர்பான விஷயங்கள்ல நீதிமன்றத்துக்கு போனதே எங்ககிட்ட மறைச்சிட்டீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்றாருல்ல முதலமைச்சர் அவர்கள். எல்லா இடங்கள்லயும் நீதிமன்றத்துல குட்டு வாங்குற அரசாதான் திமுக போயிட்டு இருக்கு. மறைச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அதிமுக மறைச்சிருச்சு, ஜனாதிபதி அனுப்பிச்சதும் மறைச்சிட்டாங்க. அதிமுக தன்னுடைய ஆட்சி காலத்துல ரவீந்திரன் சொன்னார் பாருங்க, இந்த கோவிட்-19 காலத்துல அதிமுக செயல்பாடு எப்படி இருந்ததுன்னு மக்களுக்கு தெரியும். கோவிட்-19 பிரச்சனையில அதிமுக கலந்துகிட்டுதான் வேலை செஞ்சாங்க. மருத்துவ கட்டமைப்பு 11 மருத்துவக் கல்லூரி அதிமுக ஆட்சி காலத்துலதான் கொடுத்தாங்க. புதிய எக்யூப்மெண்ட்ஸ், புதிய கருவிகள் அதிமுக காலத்துலதான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு என்ன, டார்ச் லைட் அறுவை சிகிச்சை நீங்க பாத்திருக்கீங்களா? டார்ச் லைட் அறுவை சிகிச்சைன்றது திமுக தான் அரங்கேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்ப மருத்துவ நிலை எதற்கும் உயிர்காக்கும் மருந்துகளே இல்லாம இன்னைக்கு மருத்துவத்துறைன்றது படுத்து கோமா ஸ்டேஜுக்கு போயிருச்சு. நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு தெரிஞ்சு அண்ணன் மருத்துவத்துறையில இருக்கிற அண்ணன் ரவீந்திரனே சொல்றாரு, இது ஒரு மிகப்பெரிய மருத்துவத்துல சேலஞ்ச் பண்ணி திமுக போயிட்டு இருக்குன்னு ஒரு கட்ட பொய்ய அவுத்து விடுறது நாட்டு மக்கள் ரசிக்க மாட்டாங்க. அவரு பல்வேறு பிரச்சனைகளை குறிப்பிட்டார்ல, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, இருந்தும் நாங்க தொடர்ச்சியா போராடிட்டு வரோம், கூட்டணியில் இருந்தாலும் போராடிட்டு வரோம் அப்படிங்கறத சொல்றாருல அவரு. அதிமுக ஒரு தனித்தன்மையோடு ஒன்றிய அரசினுடைய மாநில உரிமைகளுக்கான எல்லா விஷயத்துல இன்னைக்கு யுஜிசிக்கு அதிமுக எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கா இல்லையா? அப்போ எல்லா நிலைகள்லயும் மாநிலத்திற்கான உரிமை, வேளாண் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அதிமுக தான் கொண்டு வந்தது. இப்ப இந்த டங்ஸ்டன் பிரச்சனையில திமுகவுடைய நிலைப்பாடு 10 மாசமா படுத்து தூங்கிட்டு இன்னைக்கு சுரங்கத்துறை அமைச்சர் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு போட்டதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்களே. அப்ப அது இந்த தீர்மானத்துக்கெல்லாம் என்ன மதிப்பு இல்ல? அந்த மசோதா தாக்கலாகி அது பாஸ் ஆனதுக்கு காரணமே அதிமுக தான் அப்படிங்கறத இன்றைக்கு பதிவு பண்றாரு முதலமைச்சர். அதாவது சட்ட திருத்தத்தை யாரு வேணாலும் ஏழை எடுக்கலாம், உறவினர்களுக்கு ரகசியமா கொடுத்துடலாம், இந்த மாதிரி அடிப்படைக்கு அன்றைக்கு இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியை கண்டிக்கிற விதமா ஏல முறையை கொண்டு வாங்கன்னு அதிமுக அந்த கருத்தை தம்பித்துறை எடுத்து சொன்னார் நாடாளுமன்றத்துல. அப்ப அத தன்னுடைய அரசியலுக்காக இவங்க என்ன செய்யறாங்க,
ஒட்டு மொத்தமா இந்தியா முழுமை. சார் நான் இன்னொன்னு கேட்கிறேன், மாநிலத்துடைய ஒப்புதல் இல்லாமல், அந்த பகுதி மக்களுடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு காரியத்தை மத்திய அரசால செய்ய முடியாது, செய்யக்கூடாது, இது சட்டம். அப்ப குறைந்தபட்சம் ஒரு சாதாரண விஷயம், அதிமுக ஒரு நுணுக்கத்தோடு ஒரு விஷயத்தை அணுகுது, நாடாளுமன்றத்துல பேசுது. இந்த 3.5 ஆண்டு காலமா நாடாளுமன்றத்துக்கு 2 முறை 38, 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக சார்பா இருக்காங்களே, ஒரு கிள்ளு கீழையாவது நாடாளுமன்றத்துல இந்த பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து என்ன பேசினாங்க, என்ன போராடி இருக்கிறாங்க? நீட்டு பிரச்சனைக்கு அதிமுக அவையே ஸ்தம்பிக்க வச்சுது. அது நீட்டு பிரச்சனை கிடையாது, அது வந்து காவேரி பிரச்சனைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் அதிமுக குரல் கொடுத்தது சார். அதை விடுங்க சார். இப்ப நீட்டுக்கு மாற்றா 7.5 உள்ஒதுக்கீடு கொடுத்தது அதிமுக. இன்னைக்கு ரிக்ஷா தொழிலாளர் பிள்ளையும் பாட்டாளியோட பிள்ளையும் இன்னைக்கு வந்து டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னா அது அதிமுக கனவு சார். இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் எடப்பாடி பழனிசாமி வீட்டுல போய் நன்றி சொல்றாங்கன்னா அது அதிமுக. அப்ப அதிமுக இன்றைக்கு வலிமையோட இருக்கிறதுனால தானே இவ்வளவு திட்டங்களை கொடுத்திருக்குது. 3.5 ஆண்டு காலமா வெறும் வாய்ச்சவுடாலு, ஏமாற்றுதல், பொய் மூட்டையை அவிழ்த்து விடுதல்னு இந்த அரசு போயிட்டு இருக்குது. இது ஏன் சார் பொங்கலுக்கு சாதாரண கடைநிலை பொங்கல் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்க, தமிழர் பண்டிகைக்கு வந்து தமிழர் தான் என்னுடைய கலாச்சாரம் பண்பாடுன்னு பேசுறீங்களே, ஏழை எளிய மக்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்க முடியாத அரசாங்கம் இது என்ன சார் அரசாங்கம்? இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. இது மாதிரி மக்களை வஞ்சிக்கின்ற சொத்து வரி உயர்விலிருந்து எல்லா வீட்டு வரியிலிருந்து இன்னைக்கு உயர்த்திட்டு இன்னைக்கு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டுல பெருக்கி ஓடுறதுக்கு தமிழ்நாடு அரசுடைய திமுக அரசு தான் காரணம். சரி, அதனால மக்களை வஞ்சிக்கின்ற அரசு அதிமுகவோட அரசோட திமுக அரசு ஒப்பிடவே கூடாது. இதுதான் தமிழக மக்களுடைய கண்ணோட்டம். ஸ்ரீனிவாசன் சார் வந்து சார் குறிப்பிட்டீங்க உங்களோட இறுதிக்கட்ட கருத்தாவும் சபி சார், மருத்துவ திமுக தலைவர் மருத்துவர் சபி சாருக்கு தான் நான் சொல்லணும். அதாவது முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர், அதாவது உண்ணாமல் உறங்காமல் டெங்குல இருந்து கோவிட்-19 இருந்து சுகாதார பணினா அந்த அமைச்சர்னா எப்படி பணியாற்றணுங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமா இருந்தவருங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும். அதனால ஒரு எனக்கு தெரியும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அவர் என்னெல்லாம் பண்ணாரு எனக்கு தெரியும். ஒரு மனிதர் மக்கள் பாக்குறாங்க. இன்றைக்கு இருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு மாசு அவர்களுடைய பணியையும் முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் பணியும் ஒப்பிட்டு மக்கள் பாக்குறாங்க. அப்ப விஜயபாஸ்கர் இருந்தப்ப மருத்துவத்துறை எப்படி இருந்தது, சீர்கெட்டு போயிருக்கு, எப்படி இருக்குதுங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். திரு மாசு அவர்கள் வந்து நேரடியா போய் எல்லாம் ஆய்வு எல்லாம் பண்றாருல சார், மருத்துவர்கள் எல்லாம் உடனடியா நடவடிக்கை எடுக்கிறாருல. டெங்கு ஒழிச்சதுல இருந்து மருந்துகள் கொண்டு வந்து கொடுத்ததுல இருந்து அம்மா மருத்துவ கிளினிக் 2000 கிளினிக் அமைச்சதுல இருந்து டாக்டர் விஜயபாஸ்கரனுடைய பங்களிப்பு கொஞ்சம் நஞ்சம் இல்ல தமிழ்நாட்டுக்கு. அதனால அவரை பத்தி இங்க வந்து தனிப்பட்ட முறையில பேசுறது வந்து ஏத்துக்க முடியாது. ஒண்ணு, அதற்கு அடுத்து சொல்றேன், நீங்க சொல்றீங்க பாருங்க, எதிர்க்கட்சி உரிமைகளை முழுக்க பேரவையிலையும் பேசக்கூடாது, தரையிலையும் பேசக்கூடாதுன்னு ஒரு கட்சி, ஒரு ஆளும் கட்சி திமுக அரசு இன்றைக்கு வந்து எதிர்க்கட்சியினுடைய குரல் வலையை நெரிக்கிறாங்க. மக்கள் மன்றத்துல என்னதான் நீங்க மறைச்சாலும் இந்த தவறுகளை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க சார். நீங்க ஆளுநர் மாளிகைக்குள்ள ஆளுநருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற பல்கலைக்கழகத்துக்குள்ளதான் இந்த குற்றச்சாட்டு நடந்துச்சுன்னு திசையை வேற பக்கம் திருப்புறீங்க. கேட்கிற கேள்வி என்ன சார், தமிழ்நாடு உங்களை நம்பி உங்களுடைய ஆட்சிக்கு கீழே தமிழ்நாடு இருக்குது, சென்னை தலைநகரம் இருக்குது. அப்ப சாதாரண ஒரு மாணவிக்கு பாதுகாப்பு கொடுக்க நீங்க முதல்ல நிறுத்துங்க, எப்படி ஏத்துக்க முடியும்? முதல்ல இதை நிறுத்துங்க சார். முதல்ல இந்த மாதிரி பட்டு டர்ட்டி பாலிடிக்ஸ் நிறுத்த ஆரம்பிங்க. நீங்க என்ன சொல்ல வரேன்னா, திரும்ப சொன்னாரு இல்லையா விஜயபாஸ்கர் பத்தி, இவர் சொந்தக்காரன் நினைக்கிறேன், தெரியல எனக்கு சார். எனக்கு தெரியும் என்னன்னா கோவிட் ஏன்னா அவ்வளவுலாம் அவர் பண்ணல சார். இந்த விஷயம் சொல்லிடுறேன், கோவிட் டைம்ல முதல் 4 வாரத்திற்கு ஒரு சமூகத்தை மட்டும் குற்றம் சாட்டினாங்க சார். அது டெல்லியில இருந்து வந்து சார் அதெல்லாம் கிடையாது, எந்த சாட்சி வச்சு பண்ணாங்க? டெல்லியில இருந்து என்ன பண்ணுவாங்களா? ஒரு சமூகத்தை மட்டும் சார், நான் சொல்றத மட்டும் கேட்டு அப்புறம் பேசுங்க, கேட்டு அப்புறம் பேசுங்க. ஒரு சமூகத்தை மட்டும் தொடர்ந்து சிங்கிள் சோர்ஸ் பண்ண ஒரு அறம் இல்லாத ஒரு அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்துச்சு. அதை வந்து அட்ரஸ் பண்ணாங்க. அதன் பிறகு வந்து சிங்கிள் சோர்ஸ் நீக்கினாங்க. எத்தனை பேருக்கு பிசிஆர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாங்க,
எத்தனை பேரோட இது தெரிய வந்தது? எந்த டேட்டாவுமே சொல்லாம தொடர்ந்து ஒரு சமூகத்தை குற்றச்சாட்டு பண்ண விஜயபாஸ்கர். என்னால சொல்ல முடியும். தமிழ்நாடை பார்த்து கத்துக்கோங்க. விஜயபாஸ்கர் 2021 வரை அவர் வந்து அமைச்சரா இருந்து முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஆட்சி பொறுப்பு வரும்போது எல்லாம் சரியா இருந்ததா? இல்லை. ஆம்புலன்ஸ் இல்ல, ஐசியூ வார்டு இல்ல, ஆக்சிஜன் இல்ல, எந்த மருந்துமே இல்ல, ரெம்டெசிவிர் இல்ல, மக்கள் ரோட்ல. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? விஜயபாஸ்கர் செய்த கூத்து. இதுதான் உண்மை. இத மக்களுக்கு தெரியும் சார். இதெல்லாம் மறக்கழிச்ச முடியாது, எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீனிவாசன் சார், உங்களுடைய கருத்து சுருக்கமா? அதிமுக காலத்துலதான் சமூக நீதி கிடைச்சது. அதிமுக காலத்துலதான் மாநில உரிமைகளுக்கான மிகப்பெரிய எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்குது, இன்னும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்குது, யுஜிசி உட்பட. அப்படி மாநில உரிமைகளுக்கு, மக்களை பாதிக்கின்ற எல்லா செயல்களுக்கும் அதிமுக மக்களை காக்கின்ற விஷயத்துலதான் ஒரு பேரியக்கமா போயிட்டு இருக்குது. இது மக்களுக்கு தெரியும். இன்றைக்கு கடுமையான அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்கள் சொல்லனா துயரத்தில் இருக்கிறாங்க. அதற்கு காரணம் திமுக அரசு. இப்படி பெண்களுக்கு, குறிப்பாக மாணவிகளுக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதையெல்லாம் மறந்துட்டு இந்த ஆட்சியில தேனாறு பாலாறு ஓடுதுன்னு பொய் மூட்டையை அவிழ்த்து விடுகிற இந்த அரசு மக்களால் விரைவில் வீழ்த்தப்படும் என்றதை பதிவு செய்யும்.